அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா ஏன் சாமி 600 ரூபானியாடா ஏடா கூரை கொடுத்துக்க வேண்டிய சோறு போட்டாங்களாம்மா அதெல்லாம் 11 to 11 கொண்டு போய் அசத்தி அரிச்சிட்டாங்கம்மா சத்தின்னா அதை தின்னு இதை தின்னு தமிழ் மாப்பிள்ளை ஊட்டியே விட்டுருவானாட்டிருக்குதும்மா அதே எங்கள் மீசக்கார மச்சா அப்போ ஒரு படியே கொண்டாந்து கொடுத்தாரம்மா நீ போய் படுத்தின்னு எந்திரிக்க மாட்டேன் போய் வர வரைக்கும் போய் கையை காலை கழுவிட்டு வா போ நான் போய் கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாரக்குள்ளே கல் காஞ்சாயிரும் அட தங்கம் வெள்ளைக்கோழி நேத்தாட மொட்டு வச்சதுதா ஒரு மொட்டு தோசை போட்டு தரேன் ஆனால் கொக்கா ஊர்ந்து வந்து பருப்பு அடிக்காமடா ஆந்திரா பொடி நாங்கள் யூடியூப்பில் வச்சு செஞ்சாலாம் தான் பொடி தோசை ஒரு மொறு போட்டு தரேன் டே தங்கம் நேத்தாண்ட நெய்யாச்சுன்னு புதன்கிழமைன்னு தான் நெய் தோசை போட்டு தரேன் நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போடுவாளுங்க ஆனால் இப்போ வீட்டில் ஒருத்தி இருக்காளுங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி ஒரு தோசை தாங்க காலையில் ஊற்றிருப்பேன் மாமா போதுமா போதுமா மாமா போதுமா போதுமா மாமா போதுமா போதுமாங்கிறல இந்த தோசை தின்னு இந்த புளி மரத்தில் தூக்கு போட்டு